500 கோடி சம்பாதிச்சுட்டாருங்க. 500 கோடி சம்பாதிச்சதா குற்றம் சாட்டப்பட்ட ஒரு அதிகாரி எப்படி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கே வந்து போடலாம்? இல்ல இவர் திமுகவுக்கு நெருக்கமாக இருந்தவராயிட்டு, இன்னுமே திமுக அமைச்சர்கள் மேல எல்லாம் இவர் வந்து வழக்கு போடுவாரா? இன்னொன்னு ஏமாத்த போறாங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கங்க. இவர் எஃப்ஐஆர் போடுவாரு. நிர்மலை போடுவாரு, செந்தில் எல்லாரும் சொல்லுவாங்க பாத்தீங்களா எஃப்ஐஆர். அந்த எஃப்ஐஆர்ல தான் சூட்சுமமே இருக்கு. பேருக்கு எஃப்ஐஆர் போடுவாரே ஒழிய, அந்த எஃப்ஐஆர்ல அவங்க தப்பிப்பதற்கான அத்தனை வழியும் வச்சுதான் போடுவாரு. குற்றப்பத்திரிக்கையில அவங்க காப்பாத்துற மாதிரி தான் அவர் போடுவாரு. வெளிப்படையாக விஜயை ஏமாத்தி வழக்கு போட்டுட்டேன்னா அவங்கள காப்பாத்துவாரு. அதையும் இப்பவே விஜய்கிட்ட சொல்லு. இந்த அதிகாரியை மாத்தலைன்னா விஜய்க்கு மிகப்பெரிய கெட்ட பேர் வந்து வருங்கால தேர்தலில் அவர் ஜெயிப்பாராங்கிறதே கேள்விக்குறியாயிரும். எத்தனை தாவைக்கா தொண்டர்கள் எல்லாம் அடிச்சிருக்காரு தெரியுமா? அனுமதியை கொடுத்ததில்லை அவரு. தாவைக்கா கூட்டங்களுக்கெல்லாம் அனுமதியை கொடுத்ததில்லை. அப்ப ஆதவர்ஜுன் வந்து வச்சு முதலமைச்சராக செய்வதுங்க. விஜய் முதலமைச்சரான மக்கள் மத்தியில் ஒரு கேள்விக்குறி வந்துருச்சு இல்ல. இப்ப இதுக்கு என்னதான் நடவடிக்கை சொல்லுங்க. அதனால இது வந்து மிக மிக கண்டனத்துக்குரியது. விஜய் அரசாங்கம் செய்த மிகப்பெரிய தவறு வந்து இவரை வந்துட்டு அருணை வந்து ஒரு முக்கியமான பதவியில் போட்டது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம்.